Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரவா மசாலா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோசை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பான தயிராகவே சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கடுகு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. 2 உருளைக்கிழங்கு அது நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம தோசையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுமோ அதே மாதிரி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து 1 சைடு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெந்து எடுத்துக்கலாம். 1 சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி தோசை சென்டராக வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசையை வந்து ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை ஸ்டஃபிங் தோசை இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.